ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம காலை டைமில் சாதம் அப்போலையும் அந்த சாதம் நமக்கு மீந்து போயிடுங்க. அந்த மாதிரி மீதியான சாதத்தை நம்ம எப்படி மறுபடி புதுசாக ஆக்கின மாதிரி மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை கட்டிகள் இல்லாத அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு நம்ம சாதம் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக உடச்சி விட்டுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நம்ம வச்சுக்கலாங்க. அந்த சாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாதத்தோட ஒரு கொஞ்சம் மட்டும் தண்ணி அதிகமாக இருந்தால் போதும், அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நான் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. கரெக்டாக நீங்கள் அடுப்பு மேலே ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் வைங்க, அதிக நேரம் வைக்காதீங்க. அந்த 3 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேல் நமக்கு லைட்டாக நுர மாதிரி வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு சாதமும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்துக்கலாங்க. மூடி எடுத்து எப்போதும் போல் நம்ம சாதத்தை கஞ்சி தண்ணியோடு வடித்து நான் எடுத்துக்கிறேங்க. நான் வடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாதத்தை வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் எல்லாமே நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக சாதம் நமக்கு இருக்குங்க. அதே போல் நமக்கு சாதம் குழஞ்சி போகாதுங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல சாப்பாடு உதிரிய நமக்கு இருக்குங்க. இப்போ யாருமே பழைய சாதத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பழைய சாதம்னு சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு புதுசாகவே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பாடு நமக்கு மீதி ஆகாது, வேஸ்ட்டுமே ஆகாதுங்க. அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய சோப்பெல்லாம் நம்ம சோப்பு டப்பா மேலே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சோப்பு நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி போடுங்க. அந்த மாதிரி நமக்கு கரையாமல் இருக்கிறதுக்கு அந்த சோப்பு டப்பா மேலே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 2 லப்பர் எடுத்துக்கலாங்க. 2 லப்பர் எடுத்துகிட்டு அந்த சோப்பு டப்பா மேலே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம சோப்பு எடுத்துக்கலாங்க. சோப்பு எடுத்து இந்த லப்பர் மேலே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது எந்த சோப்பு நீங்கள் வச்சாலும் சரிங்க, அந்த சோப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சுமே போகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம டீ எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமும் அந்த டீ குண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீ தூள் அந்த டீ எல்லாமே நமக்கு இருக்குங்க. அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம டீ குண்டால் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அந்த வடிகட்டி மேலே நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சிங்கில் வச்சிடலாம். ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம பூச்செடிக்கு ஊற்றி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது பூச்செடி நமக்கு நல்லா வளர செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சி புழுவும் பிடிக்காமல் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரே மாதிரி ஒரு 4 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டில் நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாட்டில் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நீங்களும் இதே போல் ஒரே மாதிரி ஒரே சைஸில் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு ஒரே ஹைட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த யூஸ் பண்ணுற கேஸ் அடுப்பில் 4 காலுமே நீங்கள் இந்த வாட்டர் கேன் நம்ம வச்சு விட்டுருலாங்க. இந்த மாதிரி வாட்டர் கேன் வைக்கிறது நமக்கு என்ன யூஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுப்பு நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் சமைக்கும்போது நமக்கு கீழே பொங்கி ஊற்றினாலுமே உள்ளுக்குள்ளே கை வச்சு அழகாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கேஸ் அடுப்பு நமக்கு இழுக்கிறதுக்கு செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டான பொருள் வச்சு நீங்கள் சமைச்சாலும் சரிங்க, அந்த வாட்டருக்கே நமக்கு கீழே விழுகாது. அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம முருங்கைக்கீரை பொருள்லாம் நம்ம செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை பொருளில் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து எப்போதும் போல் முருங்கைக்கீரையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக கசப்பு இருக்காது. அதுக்கு பதில் நமக்கு அந்த முருங்கைக்கீரை பொருள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க கொடுத்தாலுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த ஒரு ட்ரே இருந்தால் போதுங்க, நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி பாருங்கள், இது போல் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டப்பாவில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரே உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ட்ரே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸு, சொம்பு, கரண்டி எல்லாம் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மளிகை பொருள் எல்லாமே இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேயும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. கிளாத் எடுத்துகிட்டு தேங்காய் உள்ளுக்குள்ளே நமக்கு ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதனால் நம்ம கிளாத் வச்சு நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் லெமன் தூள் எடுத்துருக்கேன். காலினா லெமன் தூள் எடுத்து இந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நம்ம உப்பு ஸ்ப்ரெட் பண்ணல இந்த உப்பை வச்சு நீங்கள் தேங்காய் ஃபுல்லாகவும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்ளை வச்சுக்கோங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்க போகிறோங்க. பாக்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காவும் நம்ம பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு தேங்காய் வச்சுருக்கேன். அந்த தேங்காயுமே இதே போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் காலியான ஊதுதி டப்பா இருந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பாவை நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பீரோவில் ஷெல்ஃபில் துணி இருக்குல்லையும், துணி உள்ளுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு அட்டையும் நம்ம வச்சு விட்டுருலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த துணி ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெல்ஃபு பீரோ ஃபுல்லாகவும் நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பாத்திரம் அடுக்க இடமே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கெட் எடுத்துருக்கேன். இந்த பக்கெட் உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குண்டா, சின்ன சின்ன கப்புங்க, கிளாஸுங்க, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய தட்டு, கரண்டி எல்லாமே போட்டு அடைக்க வச்சுக்க முடியுங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஆர்கனைஸில் எதுவுமே வாங்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு 4-5 அப்பளம் போல் பொரிச்சிட்டு இந்த குழம்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்பு செய்யும்போது குழம்பு நமக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.